ஹாய் கைஸ், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான காம்போ ஆனியன் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அந்த பெரிய பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது 1லேருந்து 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். ரொம்ப வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருந்திங்கன்னா நல்லா கொதி வந்துடும். ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை தனியாக எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.